ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போகும் இடம் வெகும் தூரம் இல்லை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். விமல், கருணாஸ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. என்ஆர் ரகுநாதன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் டைரக்டர் மைக்கேல் கே ராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஒரு ரோட் ட்ராமா ஜேர்னர் ஃபிலிம்னே சொல்லலாம். மெயினாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா விமல் வந்து இந்த மார்ச்சுரி வேன் ஓட்டுற டிரைவராக இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு அனாதை பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது, நிறைய கடனும் அவர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு இது ஒன்று வருது. லைக் என்னன்னா, ஒரு மார்ச்சுரிலேருந்து ஒரு பாடியை சென்னையிலேருந்து கொண்டு போய் திருநெல்வேலியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்காக சொந்தக்காரங்க யாரும் வரல. தனியாக அவர் மட்டும்தான் அந்த பாடியை எடுத்து திருநெல்வேலிக்கு போகணும். அவர் மார்ச்சுரி டிரைவராக இருக்கனால அவர் பின்னாடி வச்சுட்டு ஓட்டிட்டு திருநெல்வேலிக்கு டுவர்ட்ஸ் திருநெல்வேலி ஹைவேஸ்ல போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்கிறாரு. லிஃப்ட் கேட்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கருணாஸ். ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கல, மறுத்து அப்புறம் அவர் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாரு லிஃப்ட். கொடுத்தோன்னே கருணாசும் கூட வராரு. கூட வரப்ப அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு வராரு லிஃப்ட் கேட்டு வந்தவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு நாள் வந்து அவங்க போற வழியிலேயே வந்து ஒரு இளஞ்சோடி வந்து லிஃப்ட் கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க தயங்குறாரு. அப்புறம் நைட் டைம்ல இவங்க எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம லிஃப்ட் கொடுக்குறாரு. ஸோ லிஃப்ட் கொடுத்தவங்கள அடுத்த நாள் மார்னிங் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஒரு ரோட் ட்ரிப்பு. போகும்போது அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு ரவுடி கேங் வந்து இந்த காரை மறிச்சு அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஃபைனலா இவங்க இந்த பாடியை கொண்டு போய் திருநெல்வேலியில கொடுத்தாங்களா இல்லையா, விமல் மெயினா கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் பிளாட்டான ஒரு ஸ்டோரி தான். அது நல்லா இருந்தது மெயினா அந்த படத்தோட கதை. மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விமல் அவரோட ஆக்டிங் ரொம்ப நீட்டா இருந்தது. படம் பூராமே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர். லைக் வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த அவரோட படங்கள்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஓரளவு அவர்கிட்ட அந்த ஒரு ஹியூமர், அந்த ஒரு காமெடி அது எல்லாமே இருக்கும். என்னதான் ஒரு சீரியஸான கேரக்டர் ஆனாலும், பட் இந்த படத்துல ஃபுல்லா சீரியஸான ஒரு கேரக்டர். எங்கேயுமே அவரோட அந்த ஒரு ஹியூமர், அவரோட ஸ்டைலே இது இல்லை. இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான விமல் படமா இருக்கும். அவரோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப படம் பூராமே அப்படிதான். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது காமெடி ஹியூமர்னு வச்சீங்கன்னா அவரோட கேரக்டரே அழிஞ்சு போயிடும். ஒரு மாதிரி வந்து ரொம்ப இவங்க வந்து எந்த இன்டென்ட்டோட அந்த கேரக்டர் அந்த டேரக்டர் எதிர்க்காரோ அது வந்து சொதப்பிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா வந்து அவரோட கேரக்டர் சீரியஸாவே தான் எடுத்திருந்தாரு. ரொம்ப நல்லா விமலுமே சூப்பரா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல. அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லுவேன். ஒரு நாளுக்கு அப்புறம் திரும்பி சினிமாக்குள்ள நடிக்க வராரு. ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லுவோம். நல்லா இருந்த அவரோட ஆக்டிங். அதே மாதிரி மெயினா கருணாஸ் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது படத்துல. ஸோ கருணாஸுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் நடிக்க வராரு. ஒரு காலத்துல நல்லா நிறைய படங்கள் பண்ண ஒரு ஆக்டர் தான் அவர். சப்போர்ட்டிங் ரோல் வந்து ஹீரோ வரைக்கும் காமெடி மேக் எல்லா ரோலும் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துலயும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வருது. உண்மையில ரொம்ப பிரமாதமா இருந்தது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சீன்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷன் ஆகி அழுதுவீங்க நிறைய பேர் அவரோட கேரக்டர். அந்த மாதிரி இருந்த அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா நீட்டா பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு கம்பேக்னே அவருக்கு சொல்லுவேன். இந்த படத்துல ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு கேரக்டர் தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அது கருணாஸ் ரொம்ப பிரமாதமாவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி ஆடுகளம் நரேன் அவரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் படத்துல ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பவன் அவருமே இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ரெண்டு பேருமே அப்படியே ஒரு கேரக்டர் ரோல் தான். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி தீபா சங்கர் அவங்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ஒரு ரோல். ஸோ அவங்க கேரக்டர் நல்லா இருந்தது. எல்லா படத்துலயும் அவங்க வந்து காமெடியா தான் பண்ணுவாங்க. பட் அவங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சார்ல்ஸ் வினோத் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மார்ச்சுரி இன்சார்ஜா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவருமே. அவர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. மெயினா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் என்ஆர் ரகுநந்தன் அவரோட மியூசிக் வந்து ஜென்ரலாவே நிறைய விமல் படங்கள் எல்லாம் ஒரு மியூசிக் பண்ணுவாரு. நல்லா இருக்கும் சாங்ஸ் எல்லாமே. அவர் எல்லாமே ஓரளவு அந்த மெலோடி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அண்டர் ரேட்டட் சாங்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காரு. நல்ல மியூசிக் டேரக்டர். பட் இந்த படத்துக்கு சாங்ஸ் அதிகமாக தேவை. இந்த படத்தோட கான்செப்ட் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருந்தாரு. படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாவக்கூத்து சாங் இருக்கும். அந்த சாங் நல்லா இருந்தது. இன்க்ளூடிங் அந்த பீட்ஸ் அது எல்லாமே. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பிரமாதமா பண்ணியிருந்தாரு அவர். அதே மாதிரி டெனியல் சேவியர் அவரோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோட் ட்ரிப் மூவினே சொல்லலாம். ஸோ சென்னை டு திருநெல்வேலி போகிற வழியில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் அது. சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் கதை. ரொம்ப நல்லா நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். படத்தை வந்து ரொம்ப நீட்டாக இருந்த படம். நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோஸ்ட்டாக அந்த ஒரு மார்ச்சல் வண்டிக்குள்ளேயே தான் நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். அவர் ரொம்ப நல்லா சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அதே மாதிரி தியாகராஜனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப நல்லா கிறிஸ்பா நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. உண்மையாக இந்த டியூரேஷன் இந்த படத்துக்கு ஒரு தேவையான ஒரு டியூரேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம கதைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் ரொம்ப நல்லா நீட்டாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு ஆடியன்ஸ்க்கு புரியுற வகையில். அதே மாதிரி டேரக்டர் மைக்கேல் கே ராஜா உண்மையில ஒரு நல்ல கான்செப்ட் தான் எடுத்திருந்தாரு படத்துல. அதை மெயினாக வந்து இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டிங்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் வந்து டேக் ஆஃப் ஆகும். பட் இந்த படமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படம் கொண்டு போயிருந்தாரு.
படம் ஸ்டார்டிங் ஒரு 5-10 நிமிஷம் டேக் ஆஃப் ஆக லேட் ஆனால் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதையும் கொண்டு போயிருந்தாரு. டுவர்ட்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ வரைக்கும் படம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராகவே தான் போச்சு. அடுத்தடுத்து தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படம் அப்படியே ஒரு ஸ்லோவாக தான் போகணும். ஒரு ஒரு ரோட் ட்ரிப் ஜானர் மூவி எப்படி இருக்குமோ, பட் ஆனால் எங்கேயுமே ஒரு லேக்கோ ஒரு போர் அடிக்காத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து விமலுக்கும் கருணாஸுக்கும் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த அவங்க 2 பேருக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பண்ணக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் பண்ணக்கூடிய, அதுவும் மெயினாக கருணாஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக எழுதியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப நல்லா காமெடியாகவுமே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாரு. படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக போயிருந்தது. செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டேக் ஆஃப் ஆரம்பிச்சது. பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல லேக் இருந்தது படம் வந்து. பட் ஆனால் கதை வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கதையை விட்டு வெளியே போகல. அது வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே போயிருந்தாங்க செகண்ட் ஹாஃப். டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். இது படம் பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். அதே மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக உண்மையிலே நீட்டாக முடிச்சிருந்தாரு. நம்ம எதிர்பார்க்குற கிளைமேக்ஸ் ஒன்றா இருக்கும், பட் படத்தில் வேற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் ஹாஃப் இப்படி தான் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி. பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சாரு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு, இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் உண்மையிலே இந்த படம் 2 ஹாஃப்மே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி நம்ம எதிர்பார்க்காத இன்னும் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை, பட் ஆனால் ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அங்கே வச்சு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கான்செப்ட்ல ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் வச்சு ரொம்ப நல்லா நீட்டாக முடிச்சது. ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. கண்டிப்பாக ஒரு தியேட்டரில் போய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு படம். ஸோ இந்த வாரம் வந்த படங்கள்ல எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல படம் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. மெயினாக டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நல்ல பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நிறைய இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. ஏன்னா வந்து ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேல எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி செகண்ட் ஹாஃப்மே சரி தேவையில்லாத சாங்ஸ் எதுவும் கிடையாது, தேவையில்லாத சீன்ஸ் எதுவும் கமர்ஷியல் சீன்ஸ் எதுவும் கிடையாது. படத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாக எமோஷ்னலாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் நிறைய கமர்ஷியலாகவும் போட்டு ரொம்ப நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாரு. உண்மையில ஒரு பக்கா பேக்கேஜ் இந்த படம். ஒரு தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம். மெயினாக விமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவி சொல்லுவேன். கண்டிப்பாக அவர் ஒரு காலத்தில் நல்லா நடிச்சிருந்த ஒரு பெரிய ஆக்டர் தான். இப்போது கொஞ்சம் டவுனில் இருக்காரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்லா நல்ல கேரக்டர் ரோல்ஸ் அவருக்கு வரும்ன்றது நம்பலாம். நல்ல கேரக்டர் ரோல்ஸுமே அவர் நல்லா பண்ணுறாரு. இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. ஜென்ரலாக அவர் வந்து இந்த ஹியூமர் அந்த ஒரு காமெடி ஒரு மாதிரியான கமர்ஷியல் ரோல் தான் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இதில் அவருக்கு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் இருந்தது. அதனால கண்டிப்பாக நிறைய படங்கள் இதுக்கு அடுத்து வர படங்கள் அவர் நல்ல படங்கள் பண்ணுவாருன்றது நம்பலாம். கண்டிப்பாக இது வந்து டைம் இருக்கும்போது போய் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்கள். அப்படிலாம் ஓடிடியில் வந்தால் கூட பாருங்க. பட் நல்ல நீட்டான ஒரு வாட்ச் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். இந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் நீட்டான வாட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.